ராம் சீதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சீதா வந்து கீழே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மீரா வந்து பேசுறாங்க. என்னால முடியலம்மா. நீ இன்னமும் மகாலட்சுமி தான் நான்சிங்கிற, நான்சி தான் மகாலட்சுமிங்கிற. ரெண்டும் ஒன்று தானே? ஆமா, நம்மளும் சோதனை போட்டு பார்த்தாச்சு. இருப்பினும் வந்து கண்டே பிடிக்க முடியலையே. நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்ல இல்லாமே இருக்கலாம். இல்ல கன்ஃபார்மா மகா தான் நான்சி. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுது. அம்மாடி, ஏமா உள்ளுணர்வு உள்ளுணர்வுன்னு சொல்லி படுத்துற அப்படின்னு சொல்லி உமா சீதாவோட அம்மா வந்து திட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் தான் சம்பந்தின்னு கூப்பிட்டேன்ல அப்புறமேட்டுக்கு. அவங்க தான் எதுவுமே சொல்லலையே. அவங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்கம்மா. அவங்க உள்ளுக்குள்ள கட்டுப்பாடா இருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ராமோட 2 தங்கச்சிங்கள்ட்டையும் கேட்குறாங்க. அஞ்சலிகிட்டேயும் சத்யாகிட்டேயும். இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? நிச்சயம் வந்து மகா சித்தியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களும் பேசுகிறாங்க. இந்த ஒரு வாட்டி சீதா சொல் பேச்சை வந்து கேளுங்க. நிச்சயம் மகா தான் நான்சி. என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சைலண்ட்டாக வந்து திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. நிச்சயம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மகா தான் அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நான்சி வந்து போயிட்டுருக்கிறப்ப சித்தி சித்தின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க 3 தங்கச்சிங்களும். இருப்பினும் வந்து அவங்க ரியாக்ஷனே கொடுக்காம மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க. பாத்தியா, அவங்க ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அவங்க மகாவாரம் தான் திரும்பி பார்த்துருப்பாங்களே. அவங்க இன்டென்ஷனாக வந்து திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கட்டுப்பாடோட போகிறாங்க. என்ன சீதா போட்டு படாப்படுத்துறியே. சித்தின்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்தா மகான்னு சொன்னேன். இப்போ திரும்பி பார்க்கலனா கன்ஃபார்மாக மகாங்கிற. உங்களுக்கு க்ரைம் நாவலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்படி தான் வந்து இருப்பாங்க. அவங்க சின்ன தப்பில் ஏதாவது ஒன்று மாட்டுவாங்க. அவங்களா மாட்டலைன்னா கூட நம்ம மாட்ட வைக்கிற அளவு நம்மளால் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அவங்க உள்ளுணர்வை வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சித்தின்னு கூப்பிடக்கூடாது. அது என்ன, டீ பிடிக்காதான் காஃபி பிடிக்குமா? என்ன நம்மளை பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா? அவங்க ஆரம்பத்துலேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு மகாவுக்கு பிடிச்சது எதுவுமே பிடிக்காதுங்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதை யாரும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் சீதா பேச்சை எதுவுமே கேட்காம இருந்த ஒட்டுமொத்த குடும்பம் ஆமாம் இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடானதுங்கிற மாதிரி மீராலேருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், இதையும் நாங்கள் யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிறபடியே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு அஞ்சலி சத்யா பிரியா 3 பேர் வந்து அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மகா வந்து கீழே வந்துட்டாங்க. அதாவது நான்சி கீழே வந்துட்டாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் என்ன சித்தி சித்தின்னு கூப்பிடுறீங்க? சரி, உடனே ரியாக்ஷன் பண்ணியிருக்கலாம். அது என்ன, போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கீழே இறங்குற மாதிரியே இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சீதா வந்து வம்புழுக்கிற மாதிரி பேசினோன்னே நீங்கள் என்ன வேணான்னு வம்புலு, நான் கோவப்பட மாட்டேன். இந்த மகா ஏதா ஒன்று சாதிக்கணும்னு வச்சுக்கிங்க. அவள் விரதம் இருந்து பட்னியாக இருந்து கூட இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் கோவப்பட்டு என்னோட தனித்துவத்தை வந்து மாறி நான் வந்து இப்போ மகாவா உன் முன்னாடிலாம் நிற்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி நான்சியா மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, சித்தி சித்தின்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுறீங்க. அப்படிலாம் கூப்பிட்டிங்கன்னா எனக்கு கெட்டக்கும். சுபாஷ், சேதுராமன், துரை 3 பேரும் வந்து ஆஃபீஸில் வந்து மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. மீட்டிங் ஹாலில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி சேதுராமன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்திருக்காங்க. நான் பேசாமல் நான் அமுச்சு வச்சிடலான் இருக்கேன். ஆமாண்ணே, அதுதான் இதுக்கு தீர்வு. நான் வேணா ஆளை வந்து ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சுபாஷ் வந்து பேசுகிறாங்க. துரை வந்து கடுப்பாயிட்டாங்க. அண்ணன் தம்பி பேசுகிற பேச்சா அது ராமுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தேவையெல்லாம் வந்து எமோஷனல் ஆகாதீங்க. ஏற்கனவே சீதா மேலே பழி வந்து விழுந்திருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை திருப்பி இருக்கு ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிப்பீங்க. அதுலேருந்து கோர்ட்டு கேஸுன்னு நம்ம குடும்பம் வந்து பாடாப்படுத்துறது போதாதா? ஏற்கனவே மகாலட்சுமி இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் மைனஸ் ஆனால் கூட மொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மகா இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச சாம்ராஜ்யமே காணாம பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுது. ஆனால் 25%லாம் சொத்தெல்லாம் என்னால் தாரவாக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுபாஷ் வந்து சொத்து தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்காங்க. சித்தப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு ராம் வந்துடுறாங்க. நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகி இது மாதிரி தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இருக்கேன். சட்ட ரீதியாக எதுவும் பண்ணலாம். அப்பா, ஒரு ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது. அவளே வந்து வழக்கறிஞராக வந்திருக்க. அவகிட்ட என்னத்தை சட்டம் பேசி நம்ம என்னத்தை நிரூபிக்க போகிறோம்? அவளை வீட்டை விட்டு துரத்த முடியல. நான்சியை பற்றி எதுவும் விசாரிச்சியா? அவங்க எப்போ லண்டன்லேருந்து வந்தாங்க எல்லாமே வந்து விசாரித்து பார்த்தேன். டேரெக்டாக வந்து லண்டன்லேருந்து கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. என்னது இவ்வளோ கேடித்தனமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷும் சேதுராமனும் இங்கே எதுவும் இருந்திருந்தா முன்கூட்டியே வந்து ஏதாவது தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். அவள் போலி டாக்குமெண்ட் அப்போனா ரெடி பண்ணலையா? அப்போனா என்னதான் நடந்திருக்கு இவங்க 2 பேரில்? இவங்க 2 பேர் பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க, பர்சனலாக பேசியிருக்காங்க. ஆனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே பேசலை. ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் கையாடல் மாறி இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதை வச்சு கூட வந்து மகாலட்சுமி தான் நான்சியாக வந்து நடிக்கிறதுக்கு உறுதுணையாக வந்து இருந்திருக்கு போல இருக்கு நம்ம மகாக்கு.
இது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ராம், சேதுராமன், துரையிலேருந்து எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு ஃப்ளோவில் வந்து உளர்றாங்க நம்ம சேதுராமன். அவளை அனுப்பிச்சி வச்சிடலாம் அண்ணா, கன்ஃபார்ம் அண்ணா, கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நான் ரவுடி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சுபாஷ் மட்டும் போகிறாங்க. தேவையில்லாமல் நீங்களே போய் பிரச்சனையை வந்து விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க, இது சரி வராது, கொஞ்சம் நேரம் அமைதியாக பாட்டம் இல்லாமல் இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் ராம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்டனுக்கு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வராங்க நம்ம சீதா. கூட வந்து துரை, சேதுராமன், ஒத்துமொத்த குடும்பம் நிற்கிறாங்க. தாடி அங்கிள், நீங்களாவது சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. மகா தான் நான்சி, நான்சி தான் மகா. எனக்கு அப்படி தான் வந்து உள்ளுணர்வு வந்து தோணுது. என்ன சீதா, உனக்கு தோணாதே, நீ வந்து எதனால அப்படி சொல்கிறன்னு சொல்லி துரை வந்து பாயிண்டாக கேட்குறாங்க. உங்களுக்காவது கேட்கணும்னு தோணிச்சு. அவங்க மூச்சு உணர திரள் வந்துச்சுன்னா வாயில் வந்து அதே மாதிரி ஒரு பொருளை வச்சு லபக்கு லபக்குன்னு அடிச்சுக்கிறாங்க. ஓ அப்படியா, இது சாதாரண விஷயம். நான் கூட என்னமோ ஏதோன்னு ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன். இது மீனாட்சிக்கு இருக்குது, மகாவுக்கும் இருக்குது, நான்சிக்கு இருக்குது, ஏன் எனக்கு கூட இருக்குது. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, நான் ஏதோ ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்டு நிதானம் இல்லாமல் ஆகி நான் சரியாக்கிடுவேன். உண்மையா அங்கிள் அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பத்திலையும் இது மாதிரி பிரச்சனை இருக்கான்னு கேட்க வராங்க நம்ம சீதா. ஆனால் நம்ம துரை, ஆமாம் அது சாப்பிட்டா சரியாயிடும் தெரியுமா, சூப்பராக இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. துரை, அவ என்ன கேட்குறா, நீ என்ன பதில் சொல்கிற? நான் தெளிவாக தான் இருக்கேன். அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்ணுறீங்களே? சீதா, நான் கூட உன்னை ஏதோ வந்து புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சேன்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவுமே வந்து சாதிக்க முடியாது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன், ஏன்னா கண் எதிர தான் மகாலட்சுமி வந்து உள்ளே வச்சோம். அது மகாலட்சுமி நம்மளால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியுமா? ஏன்னா நான்சி ஒரே மாதிரி தான் இருக்காங்க, மீனாட்சி ஒரே மாதிரி இருக்காங்க, மகாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஏமா என்னம்மா நீ பட்டப்பட்டு யோசிக்கிற? முதல்ல மீனாட்சி எப்படி இது மாதிரி ஆனாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள மகா வந்து காணாம போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா நான்சி தான் இருக்கேங்கிறாங்க. இவங்க 3 பேரோட ஒற்றுமை தான் இவங்களோட பலவீனமாக இருந்திருக்கு. ஒவ்வொருத்தர் பண்ணுற தப்பை வந்து இன்னொருத்தர் மூலியமாக வந்து இது மாதிரி அனுப்பிச்சி வச்சுட்டா அவங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணலான் இருக்காங்களா? நீ சொல்கிறதெல்லாம் லாஜிக் படி ரொம்ப சூப்பராக தான் யோசிக்கிற. ஆனால் நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் பாசிபிள்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சேதுராமன் துரையும். இல்லை, என் உள்ளுணர்வு அதைத்தான் சொல்லுது. இவனும் ஆரம்பத்துலேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கான், என்னால் சமாளிக்க முடியலங்கிற மாதிரி. மீரா வந்து முடியலன்னு சொல்லி கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் கூட இருக்கிற எல்லாரும் வந்து கை தூக்குறாங்க. அண்ணி முடியல, அண்ணி விட்டுறீங்களா, எனக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் வந்து மைக்ரோஃபோன் வழியாக வந்து கேட்டுறாங்க நம்ம நான்சி. அவங்க வாலண்டரியாக வந்து நிற்கிறாங்க. என்ன உங்களுக்கெல்லாம் டவுட்டாக இருக்குது, ஒன்றும் புரியலையே, நான் தான் அட்வொகேட் இருக்கேனே. நான் அட்வொகேட் அட்வொகேட் 100 வாட்டி சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதுதான் சந்தேகமாக இருக்குது, யாராவது இத்தனை வாட்டி சொல்லுவாங்களா? இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே சொல்லிக்கிட்டேவா இருப்பாங்க? இது என்னமோ சந்தேகம் வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, பார்த்தீங்களா என்ன இப்படியெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி துரை வந்து கேட்குறாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் அமைதியாரு, என்ன சந்தேகங்கிற மாதிரி நான்சி கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இருக்கிறது 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொன்னேன். சொல்லாட்டா போங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. ராம் கிட்ட பேசி ஏதோ ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இவங்களுக்கு. நம்ம மகாலட்சுமி சமாதியை தோண்டி அதை எடுத்து டெஸ்ட் பண்ணிடலான்னு கேட்டப்ப அரண்டு போயிட்டாங்க நம்ம மகாலட்சுமி.